ஆனால் நீங்கள் யாராவது வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் ஆசைப்படுறீங்களா? அப்போ நான் சொல்கிறப்ப செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அதாவது ஒரு குண்டான தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் பண்ண தண்ணியில் அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, பீன்ஸ், கேரட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அளவு கேப்சிகம், அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர காசை நம்ம கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் கண்டதையும் தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அதுக்குன்னு சாப்பிடாமே அப்புறம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடலாம், எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடலாம், அதுக்கு நைட் டைம் அதே சாப்பிட்டு கூடாது. இப்படி நீங்கள் கடையில் செஞ்சு சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. நீங்க எல்லாம் ப்ரோ எனக்கு கடை சாப்பாடே பிடிக்காது ப்ரோ, வீட்டில் செஞ்சு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம்னு சொல்றீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, பேசினதெல்லாம் போதும். இவ்வளவு நேரம் என்னென்ன இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணேன்னு ஃபுல்லா வீடியோல பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பர் மட்டும் அதிகமா போட்டுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாம் போட்டு கிளறின வாட்டி கொஞ்சமா மல்லித்தூள் போட்டுக்கோங்க, ஃபினிஷிங் டச்சா. ஒரு வழியா ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகி சொல்லிட்டு நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, பேசினதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு சுட சுட இந்த ஃப்ரைட் ரைஸை 2 சாஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் வச்சம் பாருங்க. அடடா, டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு.